அன்புள்ள ரிஷப ராசி அன்பர்களே, சனி பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். சனி பகவான் இதுவரை தங்களுக்கு 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானத்தில் இருந்தவர் தற்போது லாபஸ்தானத்துக்கு செல்கிறார். ஒரு மனிதனுக்கு லாபஸ்தான சனி 28 வருடங்களுக்கு ஒரு முறைதான் வரும். தாங்கள் செய்த புண்ணியம். மார்ச் 29ஆம் தேதி இரவு அவர் கும்பராசியை விட்டு மீனராசிக்கு செல்கிறார். இது ஒரு பொற்காலம் என்போம். தொழில்துறையில் அனைத்தும் தாங்கள் தொட்டது எல்லாம் பொன்னாகும். கணவன் மனைவி கருத்து வேற்றுமை குறையும். தொழில் ஸ்தானம் தங்களுக்கு நன்றாகவே இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை வேலோங்கும். தங்களுடைய கூட்டு தொழில் மூலமாக தங்களுக்கு நன்மைகள் பெருகும். பண சேமிப்புகள் உண்டாகும். அரசியல் செல்வாக்கு கூடும். அரசியலில் ஈடுபட்டோருக்கு நல்ல பதவி கிடைக்கும். பதவி, புகழ், செல்வாக்கு, செல்வம் அனைத்தும் கிடைக்கும். மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவர். சிலர் உயர் பதவியை அடைவர். சிலருக்கு வெளிநாடு சென்று படிக்க வேண்டிய ஆசை இருந்தால் வெளிநாடு சென்று படிக்கலாம். அடுத்து கூட்டு தொழில் மூலமாக லாபம் இரட்டிப்பாகும். சொத்து பிரச்சனைகள், கோர்ட் கேஸ் போன்றவை எளிதாக முடியும். எந்த விதமான சமரசமின்றி கோர்ட்டு கேஸில் இந்த நேரத்தில் யாராவது கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தால் தாங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள். மந்த நிலை விலகி சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். உடல்நல குறைபாடுகள் அகலும். மருத்துவ செலவுகள் குறையும். இதுவரை மந்தமாக இருந்தீர்கள். ஒரு வேலையை செய்வதற்கு 10 நிமிடம் செய்ய வேண்டிய வேலையை அரை மணி நேரம் 1 மணி நேரமாக செய்து கொண்டிருந்த பெண்கள் இனிமேல் சுறுசுறுப்பாக செயல்படுவார்கள். ரிஷபராசி பெண்களுக்கு அழகு, இளமை வரும். முக பொலிவு கூடும். குண்டாக இருக்கும் பெண்கள், ஆண்கள் இழைத்து விடுவர். ஆக சனி பெயர்ச்சியினால் தங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் என்பது உறுதி. அடுத்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் மிக எச்சரிக்கையாக இருப்பீர்கள். தங்களது பேச்சு, ஆலோசனைகள் அனைத்தும் எங்கேயும் ஏற்கப்படும். ஒருவேளை பிறப்பு ஜாதகத்தில் சனி பகவான் நீச்சம் அடைந்திருந்தால் மட்டும் சனி பகவான் கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்யுங்கள். நோயாளிகள், ஊனமுற்றோர், கண் பார்வை இல்லாதோர், குஷ்டரோகிகள், கேன்சர் பேஷண்ட்ஸ்களுக்கு சென்று உதவி செய்யுங்கள். புண்ணியம் கிடைக்கும். காலை எழுந்தவுடன் காகத்துக்கு சாதம் வையுங்கள். நன்மைகள் தங்களுக்கு கிடைக்கும். மற்றபடி இந்த சனி பெயர்ச்சி தங்களுக்கு நன்மை தரும். பெயரும் புகழும் பெறுவீர்கள் என்பது உறுதி. சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். இதுவரை பிள்ளைகள் சொன்னபடி கேட்காமல் இருந்தால் இனிமேல் தங்களுடைய பேச்சை கேட்டு தங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுப்பர். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.